வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் காலையிலேயே இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டேன். அதுக்குண்டான வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் ஈவினிங் பூஜை பண்ணுவீங்க. ஈவினிங் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் பிடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. கிடைக்கல அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அது வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி பயன்படுத்தாமல் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் நான் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பொங்கலுக்காக நான் பிடிச்சி வச்சது. அதை அம்மா நல்லெண்ணெல்லாம் தடவி சேஃபாக அந்த மாதிரி வச்சுருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த விநாயகரை எனக்கு கொடுத்துட்டா. நான் இதை ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் நான் இதை வச்சு தான் பூஜை பண்ணிட்டு வரேன். உங்ககிட்ட கோல்டு ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு நாள் அந்த கோல்டை விநாயகருக்கு கண்டிப்பாக போட்டு விடுங்க, ரொம்ப நல்லதுங்க. வாஷ் பண்ணிவிட்டு போட்டு விடுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன விநாயகருக்கு பண்ணுறீங்களோ அதை ரெட்டிப்பாக அவர் நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். அதனால் வெள்ளியோ தங்கமோ எது இருந்தாலும் ஓகே. ஒருவேளை வெள்ளி உங்ககிட்ட இல்லை, கொலுசு அந்த மாதிரி தான், சின்ன குழந்தைங்க கொலுசு தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, அதை வாஷ் பண்ணிவிட்டு விநாயகர் பாதத்தில் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்புறம் இதை விட அதிகமான தங்கத்தையும் வெள்ளியையும் நமக்கு கொடுப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற சில்லறை காசுகள், ரூபாய் நோட்டுகள் இதையும் விநாயகர் முன்னாடி வைங்க. நீங்கள் எதை பூஜை பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கிற தங்கம், வெள்ளி, ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள் எது இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக அவர் முன்னாடி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதை விட அதிகமான தங்கம், வெள்ளியும் பணமும் நமக்கு சேருங்க.